பணப்பரிமாற்றம் இருக்குமோ, இவ்வளோ கொடுத்துருப்பாங்களோ, இதனால தான் இந்த மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது? நான் அமைச்சர் சேகர் பாபுகிட்ட கேட்டேன், ஒரு 60 லட்சம் ரூபா நீங்கள் இல்லைன்னா யார்கிட்டயாவது சொல்லிடுன்னா முதலமைச்சர்கிட்டயே சொல்லியாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இது வரைக்கும் பதில் சொல்லலை, இனி பதிலே சொல்ல மாட்டேன். பணம் கொடுத்து எஸ்வி சேகர் எல்லாம் கட்சியில் சேர்க்குற அளவுக்கு எஸ்வி சேகர் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நான் 1 ரூபா ஓட்டுக்கு தரமாட்டேன், டிஎம்கே தருது ஏடிஎம்கே தருது. அவன் தரமாட்டான், அவன் தேர்தல் நிற்கிறதே வாங்குறதுக்கு தானே. 400 பேர் மடிக்கணினி வச்சு என்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கோம், பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, வெளியிலே தெரியாது. அறிவாலயத்துக்கு போனால் கிளவி பெற்ற வீடு மாதிரி கிடக்கும், ஆளே இல்லை. அவரு குழந்தை மனம் கொண்டவர் தான் நாஞ்சில் சம்பத். பின்ன துப்புனா தொடச்சிக்கிறேன்னு சொல்றாரு, அது குழந்தை மனசுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன அந்த ஏற்கனவே சொன்னீங்களே நக்கலா பேசினார் அந்த துணி, இது எப்படி பாக்குறது? சாட்டை துரைமுருகன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஒன்னு அவர் வச்சிருப்பாரான்னு பார்த்துக்கோ. ஏன்னா காளியம்மாளோடனும் நீ பெரிய ஆள் கிடையாது, காளியம்மாளை இன்னைக்கு அங்கே இல்லை, ஒன்றை வச்சிருப்பாரான்னு பார்த்துக்கோ. உன் வீட்டுக்குள்ளேயும் அவனை வராமல் பார்த்துக்கோ. ஒரு டைமில் வந்துட்டு எஸ்வி சேகர் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிவு பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் அதிமுகவில் போய் சேரும்போது ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ உங்களுக்கு 2 ரூபா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பணம்லாம் வாங்கிட்டு கட்சியில் சேர்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அரசியலில் ஒருத்தர் ஒரு கட்சிக்கு தாவறாரு, இல்லை ஒரு கட்சியை விட்டு கட்சி போகிறாரு அப்படின்னா, கொள்கை அப்படிங்கிறத தாண்டி பணப்பரிமாற்றம் இருக்குமோ, இவ்வளோ கொடுத்துருப்பாங்களோ, இதனால தான் இந்த மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லை? அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது? எனக்கு நடந்ததானே இல்லை, யாரும் எதுவும் என்கிட்ட கேட்கவும் இல்லை. கேட்டால் தந்தா வாங்கிடுவேன். என் நிலைமை அப்படி தான் இருக்கு, என் நிலைமை அப்படி தான் இருக்கு. என் மகன் வந்து எம்டி முடிச்சுட்டான், இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆன்காலஜி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நீட்டு தேர்வு வர்ற 26ஆம் தேதி மதுரையில் சென்டர் அவனுக்கு படிச்சிட்ருக்கான். குறைந்த மார்க் வாங்கினா தனியார் கல்லூரிகளுக்கு தான் போகணும். 1,20,00,000 ரூபா கேட்குறாங்க. என் மகன் சொன்னால் அப்போ 60 லட்ச ரூபா எனக்கு லோன் தந்துடுவாங்க, ஒரு 60 லட்ச ரூபா யார்ட்டையாவது புரட்டி தந்தீங்கன்னா நானே கட்டிடுவேன், உங்களுக்கு அந்த சுமையை தர மாட்டேன்னு சொன்னான். நான் அமைச்சர் சேகர் பாபுகிட்ட கேட்டேன், ஒரு 60 லட்ச ரூபா நீங்கள் இல்லைன்னா யார்கிட்டயாவது சொல்லிடுன்னா முதலமைச்சர்கிட்டயே சொல்லியாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் இது வரைக்கும் பதில் சொல்லலை, இனி பதிலே சொல்ல மாட்டேன். அதனால் ரூபா தந்தா நல்லது. ஆனால் இதுக்கப்புறம் தருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா சார்? யார்? சேகர் பாபு தரமாட்டார். அதனால் பணம் தேவை இருக்குது. அப்படின்னா பணம் கொடுத்து எஸ்வி சேகர் எல்லாம் கட்சியில் சேர்க்குற அளவுக்கு எஸ்வி சேகர் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இப்போ வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பணமும் கொடுக்கல. அதில் ஒரு அதிருப்தி இருக்குது நாஞ்சில் சம்பத். இல்லை, ஏன்னா நாம் யாரிடத்திலிருந்து எதை பெறுகிறோமோ அந்த நிமிடத்திலேயே என்னுடைய சுதந்திரத்தை நான் அவரிடத்தில் இழந்து விடுகிறேன். சிறப்பு. இல்லைன்னா வாங்கியிருக்கலாம். ஒரு என்ன எவ்வளோ ரூபா தந்து வாங்க ரெடியாக இருக்காங்க பிஜேபி. ஓகே. சும்மா தோராயமாக எவ்வளோ இருக்குது சார்? சும்மா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லை, எனக்கு 1 லட்ச ரூபா தந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியாது. நான் யார்ட்டையாவது கொடுத்ததை எண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன், எனக்கு என்ன தெரியாது. ஒரு 20 நோட்டை எண்ணினோடனே எனக்கு செழிப்பு வந்துடும், எண்ண மாட்டேன் நான். இந்த இடத்துல தான் சார் இப்போ சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நான் 1 ரூபா ஓட்டுக்கு தரமாட்டேன், டிஎம்கே தருது ஏடிஎம்கே தருது. அவன் தரமாட்டான், அவன் தேர்தல் நிற்கிறதே வாங்குறதுக்கு தானே. தேர்தல் அவருக்கு எதுக்குன்னா வாங்குறதுக்காக தான் தேர்தல். அதான் இந்த 2 விதமான பார்வை இருக்குல்ல சார். ஒன்று கொடுத்து ஜெயிக்கிறவங்க, இல்லை வந்துட்டு கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறவங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாமே வாங்குற இடத்துல இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்போ நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க. இப்போ விஜயும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் ஏதாவது நடக்குதா? இல்லை, விஜய் அப்படி உள்ள ஆள் கிடையாது. இல்லைன்னா 300 கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டுல வந்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது, அதுக்கு அவர் தேவையும் இல்லை. ஒரு ஸ்டார் தம்பி, அவர் அழுக்காக மாட்டார்.
ஆனால் அந்த ஸ்டாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கோடி சொத்து இருக்கு. இதை பாதுகாக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசியலுக்கு வந்து தான் ஆகணுங்கிற இந்த ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா? அது இல்லை எவ்வளோ சொத்து இருக்குன்னா நமக்கு தெரியாது. அதை பாதுகாக்கிறதுக்கு அரசியலுக்கு வரணுமா? அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் அப்படின்னா பிஜேபியை நாடுவதை போல விஜய் வந்துட்டு கட்சியை ஆரம்பிச்சு அவர் ரஜினி சங்கி தானே, ரஜினி சங்கி. அக்மார்க் சங்கீதா. ஆமாம், அது மாதிரி இல்லை தம்பி விஜய். சரி, அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ தாவேகானோட நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ 2026 வருது, இன்னும் ஒரு 6 மாதம் தான் டக்குன்னு, ஒன்றும் பெரிய ஒரு காலம்லாம் இல்லைன்னு வைங்களேன். இதற்குள்ளே இந்த கட்சி என்ன பண்ணிட முடியும்? இல்லை இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷமாக நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த கட்சியினுடைய நிலை என்னவா இருக்குது? வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கம் வச்சு சில கிராமங்களை தத்தெடுத்து பால் முட்டை ரொட்டி திட்டம்னு நடைமுறைப்படுத்தினாங்க. இரவு பள்ளி நடத்தினாங்க, படிப்பகம் தொடங்கினாங்க. இப்போது இந்த கட்சி என்ன செய்யும்னு கேட்டால், நான் அவங்க அலுவலகத்துக்கு போய் பார்த்தா 400 பேர் மடிக்கணினி வச்சு என்னமோ வேலை பார்த்துட்ருக்கான். அங்கே பார்த்தா 234 தொகுதியில் தொகுதிக்கு விவரமான பட்டியலை அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க, வெளியிலே தெரியாது. அறிவாலயத்துக்கு போனால் கிளவி பெற்ற வீடு மாதிரி கிடக்கு, ஆளே இல்லை. இங்கே போனால் ஔவை சண்முகம் சாலை அதிமுக அலுவலகத்துக்கு போனால் அதுவும் இல்லை. இப்படி பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காங்க. எல்லா தம்பிகளும் எல்லா இடத்துலையும் பம்பரமாக சுற்றிட்டு இருக்கோம். இது அண்ணாவின் காலத்தில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாவினுடைய பேச்சுக்கு மயங்கி, அண்ணாவினுடைய அணுகுமுறையை வியந்து, அண்ணாவினுடைய ஆற்றலை அங்கீகரித்து அப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதே கூட்டம் தம்பி விஜய்க்கு வருகிறது. ஆனால் விஜயனுடைய வேகம் ஒன்று இருக்குல்ல சார், அது ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லையே. இப்போ அண்மையில் கூட வந்துட்டு அந்த கோயில் தீபம் ஏற்றுற ஒரு விஷயத்தில் கூட எந்த ஒரு நிலைப்பாடோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, ஏன்னா பிஜேபி தான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு திசை மாற்றுதுன்னு தெரிஞ்சும் எதுவுமே பேச மாட்டாரு, மௌனமாக இருக்காரு. இல்லை, பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இதில் திமுகவும் ப்ளே பண்ணுது, பிஜேபியும் ப்ளே பண்ணுது. விஷயம் கோர்ட்டில் இருக்குது. இப்போ இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்கும் பொழுது பேசாமல் இருப்பது ஒரு வகையில் நல்லது. அந்த கோர்ட்டு என்ன சொன்னதோ அதுக்கு பிறகு தான் விஜய் பேசணும். அதுக்கு முன்னே சொன்னால் அதற்கு ஒரு திரிபுவாதம் அரசியல் தான் இன்றைக்கி பிஜேபி செய்துட்ருக்கு. அந்த திரிபுவாத விஷச்சூழலில் தம்பி சிக்கிடப்படாது விஜய். பேசாமல் இருக்க நல்லது தான். சார், இப்போ 2026 இப்போ முதல் முறை வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது ஒரு தொகுதியில் ஜெயிச்சார், விருதாச்சலமில் ஜெயிச்சார் வைங்களேன். 2026 விஜய் வரும்போது 2 சீட் ஜெயிப்பாரா? 234 தொகுதியில் 118 தொகுதி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவார். என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். இல்லை, இது சாத்தியமே இல்லாத. தினமலர் படிச்சிங்களா? தினமலர்லாம் படிக்கிறேன். 90 தொகுதி திமுக, 70 தொகுதி தவேகா, 30 தொகுதி அதிமுக, 38 தொகுதி இழுபறி. அந்த இழுபறி தொகுதிகள் கடைசியில் தாவேக்காவுக்கு சாதகமாக மாறும்போது நேற்றைக்கு ஒரு கணிப்பு தினமலரில் போட்டான். என்ன சொல்கிறீங்க? இதே பெரிய வெற்றி இல்லை? நிச்சயமாக இல்லை, அது பெரிய வெற்றி தான். ஆனால் தினமலர்னு சொல்லும் போதே ஒரு விதமான ஒரு வாடை வரும் இல்லை சார்? இல்லை, அந்த வாடையில் அவன் இப்படி ஒரு உண்மையை சொல்லியிருக்காம்ல. அதனால் தம்பிக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திருச்சி சவுந்தரராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ அவர் என்ன தனி கட்சி தொடங்க சொன்னார்? உனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு ஒரு கட்சியை தொடங்கடா அப்படின்னாரு. நாளைக்கு 4,65,000 வேணும் மகனுக்கு கட்டுறதுக்கு, அதுக்கே வக்கு இல்லாமல் இருக்கேன், போய் கட்சி தொடங்க சொல்கிறீங்களான்னு எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வச்சு. பணமே வேண்டாம் கட்சிக்கு, அப்படி ஒரு நிலைமை உருவாக்குறாங்க. நீ அதை மாற்ற முடியும், தொடங்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அந்த திருச்சி சவுந்தரராஜன் சொல்கிறாரு, கூட்டணி இல்லாமலே தாவேக்கா விஜய் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே.
சார் ஆனால் இப்போ இப்படி இருக்கும்போது வந்துட்டு நிறைய இடங்கள்ல இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கூட பார்க்கும்போது இந்த தொங்கு சட்டசபைன்னு ஒரு விதமான ஒரு நிலை ஒன்று உருவாகும். அதுக்கப்புறம் எந்த கட்சி போய் அங்கே சேருமோ அதற்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் புதுசாக வரக்கூடிய விஜய்ன்னு ஒருத்தர் ஒரு நடிகர்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மண்டைக்குள்ளே இருக்கிறதுங்கிறது வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே. இதை தாண்டி இதை உடச்சிக்கிட்டு தாவேக்கெல்லாம் வர சாத்தியமா? ஒரு கட்சி வரணும்னு மக்கள் நீண்ட நாளாக தவம் இருக்கான். திமுக அதிமுக தவிர்த்து ஒரு கட்சி வரணும். அப்படித்தான் அண்ணா வைகோ வந்தார். அவர் இப்போ இராணுவத்துக்கு ஆள் எடுத்துட்ருக்காரு. அதுக்கு தான் விஜயகாந்த் வந்தார், விடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் கருப்பையா மூப்பனார் வந்தார். இப்போ அவருக்கு பையன், அவருக்கு பேர் என்ன, வாசன் அவர், ஜி.கே. வாசன் கட்சியை தரமட்டமாக்கிட்டார். அதுக்கு தான் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் வந்தார். கணவனும் மனைவியும் தான் இருக்காங்க இப்போ. இல்லை, அவங்களும் பிஜேபியில் இருக்காங்க, அவங்களும் சங்கி ஆயிட்டாங்க. அதுக்காகத்தான் இவர் உலக நாயகன் டார்ச்சோட வந்தார். இப்போ டார்ச்சை கொண்டு போய் டிஎம்கே கொடுத்துட்டார். டார்ச்சை கொடுத்துட்டார். அவர் ஒன்றும் இனி பண்ண முடியாது. யாரும் கமலஹாசனுக்கு வராத துணிவு, ரஜினிகாந்துக்கு வராத துணிவு தம்பி விஜய்க்கு வந்துட்டு. அது என்ன சொல்கிறாரு, டெல்லி எஜமானர்களை பார்த்து கொள்கை எதிரிகள், தமிழ்நாட்டின் தர்பாரில் இருக்கிறவர்களை பார்த்து அரசியல் எதிரிகள்ன்றார். அதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கையை தந்திருக்கு. நிச்சயமா சார். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மூத்த மனிதர் வந்துட்டு வைகோ செய்ய முடியாததை மூப்பனார் செய்ய முடியாது. இப்போ நடிகர்களை விட்டுருங்க, விஜயகாந்த் சரத்குமார்லேயே விட்டுருமே, வைகோ மூப்பனார் மாதிரியான ஆளுமைகள் செய்ய முடியாததை விஜயால் செய்ய முடியுங்கிறத வந்துட்டு எப்படி பார்க்குறது? ஏன்னா வைகோ எடுத்த எடுப்பிலே தோத்தார். 1996 தேர்தல், 94 கட்சி தொடங்குறாரு, 95 திருச்சியில் மாநாடு, 96 தேர்தலில் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கலை. வைகோ ஒரு தலைவர் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டான். விளாத்திக்குளம் சட்டமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறாரு, சிவகாசி நாடாளுமன்றத்துக்கு மனு தாக்கல் செய்கிறாரு. சிவகாசியில் இருக்க என்ன நினைப்பான், இவன் விளாத்திக்குளத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டு இன்னும் வந்து கிடக்கான், இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைப்பான். விளாத்திக்குளத்தில் என்ன நினைப்பான், இவன் சிவகாசி, இவன் டெல்லி தான் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, சிவகாசியில் மனு தாக்கல் பண்ணிட்டு விளாத்திக்குளத்தை வந்து நிற்கிறான் பாரு, 2லேயும் தோத்தான். விஜயகாந்துக்கு கிடைச்ச அங்கீகாரம் கூட வைகோவுக்கு கிடைக்கல. உண்மை. ஆனால் இது அப்படி இல்லை. அவர் திட்டமிடுகிறார், என்ன செய்யணும்னு கணக்கு பார்க்கிறார், என்ன செய்தால் சரியாக வரும்னு அவர் சிந்திக்கிறார். இன்னைக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவிச்சிட்டார். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கலகத்தை முடிவெடுத்தார். காங்கிரஸில் ஒரு கொஞ்சம் குரூப்பு விஜய்கிட்ட போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுக கூட இருக்கனே விருப்பம் இல்லை. சிறுத்தைகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, எப்போ வேணாலும் பாயலாம். அதனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு. இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய வரவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், அது பெரிய பலத்தை இன்னைக்கு தாவேக்காவுக்கு தந்து விட்டது. ஏன்னா அவருடைய அனுபவம் 1991 1996 வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு ஆலோசகராக இருந்தவர் செங்கோட்டையன் தான். அன்னைக்கு அவருக்கு வீட்டில் அவருடைய தரிசனத்துக்கு காத்து நின்றவர் தான் சிலுவம்பாளையம் பழனிசாமி. இன்றைக்கி அவர் இங்கே தாவேக்காவுக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறார், நான் என் வாழ்நாளில் நான் இப்படி ஒரு வரவேற்பெல்லாம் பெற்றதே இல்லைங்கிறார். கோயம்புத்தூருக்கு போகிறாரு, விமான நிலையத்தில் ஃப்ளைட்டு 4.5 மணி நேரம் லேட்டு. ஒரு 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 பொறுப்பற்ற மத்திய அரசு செய்த நடவடிக்கையின் விளைவில் இன்றைக்கி இண்டிகோ விமானமே இயங்கலை.
அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க இது வரைக்கும் சொல்லலை. நாகர்கோவில் சென்னை டு பூனேக்கு 87,000 ரூபாய் கேட்குறான். ஃப்ளைட் லேட் ஆகி அண்ணன் 4.5 மணி நேரம் தாமதமாக போய் கோயம்புத்தூரில் இறங்குறாரு. 5000 பேர் நிற்கிறான் 5 மணி நேரமாக செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுக்க. அவர் இப்படி நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படிங்கிறார். அது ஒரு பெரிய பலம் செங்கோட்டையன் வந்தது. நான் போனது பலம்னு சொல்கிறாங்க. நிச்சயமா அதில் சந்தேகம். இந்த பலத்தை நிரூபிக்க நான் இன்னும் என் பலத்தை எல்லாம் இழக்க வேண்டியது வரும். நிச்சயமா. சரி, ஆனால் இப்போ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு இப்போ நீங்கள் கலைஞரை பார்த்தவர், நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களோட பயணித்தவர், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது புஷி ஆனந்தோட சேர்ந்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எப்படி உங்களுடைய தன்மானத்துக்கு எங்கேயாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும்? நான் அவர் இன்னும் பார்க்கல. தலைவர் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவரே ஃபோன் போடுறார். யாருக்கு? புஷி ஆனந்துக்கு. ஆனால் நாஞ்சில் சம்பத் நம்ம இயக்கத்தில் இணைந்துட்டாருன்னா அவர் கட்சியில் சேர்ந்துட்டார், இந்த அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு ஃபோனை ஏன் கையில் தந்துட்டார். நான் வணக்கம்னா தவைக்கெல்லாம் இணைஞ்சிட்டேன், உங்களை சந்திக்கணுன்னா நான் 2 நாளாக வர்றேன், நானே உங்களை சந்திக்க வரேன்னு சொன்னார். அவர் என்ன டைப்புன்னெல்லாம் எனக்கு தெரியாது. இனி அவருக்காக தான் நான் சென்னையில் இருக்கேன். இப்போ அவர்கள பொதுச் செயலாளர். அதில் இந்த கேம்பெயின் செக்ரட்டரி போட்டு அதில் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோடு இணைந்து பணியாற்றுவார்னு வேறு குறிப்பு போட்டிருக்காரு. ஆமாம் அதனால் அந்த கைடு அவர்கிட்ட வாங்கணும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியும். கட்சியை 2 வருஷமாக நடத்திட்டு இருக்காருல்ல, அதனால் அவர்கிட்ட கேட்கணும் என்னுடைய திட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு போகணுன்னு தான் இருக்கேன். நிச்சயமா சார், உங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அனுபவத்தை தாண்டி உங்களுடைய இளையவர்கள்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கருப்பழனியப்பன் அவர்கள் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அவர்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு இளையவர் தான், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர் கூட ஒரு இடத்துல பேசும்போது வந்துட்டு அவர் குழந்தை மனம் கொண்டவர் தான் நாஞ்சில் சம்பத். பின்னா துப்புனா தொடச்சிக்கிறேன்னு சொல்கிறாரு, அது குழந்தை மனசுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த ஏற்கனவே சொன்னீங்களே நக்கலாக பேசினார் அந்த துணி, இது எப்படி பார்க்குறது? அதாவது நாஞ்சில் சம்பத்துக்கு உயரத்துக்கு வரணும்னு நிறைய பேருக்கு கனவு இருக்கு. அதில் ஒரு ஆள் கருப்பழனியப்பன். அந்த கனவுனால நிறைவேற போகிறதில்ல, அது வேற. ஒரு பொது வெளியில் இப்படி பேசக்கூடாதுங்கிற குறைந்தபட்ச நாகரிகம் கூட கடைபிடிக்கலைன்னா எப்படி? எனக்கு ரொம்ப வலிச்சுது அன்னைக்கு. நான் சடார்னு எதிர்வினை ஆற்றிடுவேன். அகடவிகடம் கரூரில் நடந்துச்சு. அப்போ திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த அகடவிகட நிகழ்ச்சியில் பேசும் பொழுது பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கைக்கு போனாமல் வைக்கோன்னு பேசிட்டார். நான் உடனே பஞ்சம் பிழைக்க போகிறவனுக்குத்தான் பாஸ்போர்ட், தமிழினம் தலைக்கவும் பிழைக்கவும் போகிறவனுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லைன்னு அங்கேயே பதில் சொல்லிட்டேன். சிறப்பானது. ஆமாம், அதில் அரங்கமே அதிர்ந்துடுச்சு. நான் உடனே எதிர்வினை ஆற்றிடுவேன், அப்படி ஒரு கேரக்டர் நான். ஆனால் எதிர்வினை ஆற்றல, ஏன்னா அதுதான் கடைசி கூட்டம்னு எனக்கு தெரியும். சரி பேசாமல் இன்னைக்கு இந்த நாளை கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் 2 பேரை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன் இந்த விஷயத்தில். ஒன்று வந்துட்டு கருப்பழனியப்பன், இன்னொருத்தர் வந்துட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன். அவர் அதாவது இந்த ஒரு 4 நாளாக உங்களை மாதிரியே மிமிக்ரி பண்ணி உங்களோட பாடி லாங்குவேஜில் அவர் கூடிய சீக்கிரம் தாவைகள்லேருந்து வெளியில் வந்துடுவார், வந்துட்டு அதுக்கப்புறம் இதே தான் பேசுவாருன்னு ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது சார். இவங்க 2 பேருமே நிச்சயமாக அதை தான் சொல்ல வந்தேன். 2 பேருமே வந்துட்டு உங்களோட இளையவர்கள். ஆனால் இவங்களை வந்துட்டு ரொம்ப உங்களை எள்ளி நகையாடுற மாதிரியான ஒரு போக்கு ஒன்று இருக்குல்ல? இல்லை, அது என்ன அவங்க சரியாக புரிஞ்சுக்கிடலை. ஆதாயம் பதவி அப்படின்னு நினச்சிருந்தா நான் பிஜேபிக்கு போயிருப்பேன். நான் நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு ஆதாயம் பதவின்னு நினச்சிருந்தா நான் அதிமுகலே நீடிச்சிருப்பேன். சரி, எடப்பாடி வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அது நோக்கம் இல்லையே.
நான் வந்து எப்போதும் ஏங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு ஏற்ற களம் ஏதுன்னு சொல்லி நான் 6.5 வருஷமாக நான் எதுவும் இல்லாமல் இருந்தேன். இப்போ இந்த 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 இடத்துல வந்து என்னை நிறுத்தி இருக்காங்கன்னா, நிலைமைகளை நான் உருவாக்கவில்லை, நிலைமைகள் என்னை உருவாக்கியது. அதனால் சாட்டை துரைமுருகன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒன்று அவர் வச்சிருப்பாரான்னு பார்த்துக்கோ. ஏன்னா காளியம்மாளோடனும் நீ பெரிய ஆள் கிடையாது. சிறப்பு. காளியம்மாளை இன்னைக்கு அங்கே இல்லை. ஒன்றை வச்சிருப்பாரான்னு பார்த்துக்கோ. உன் வீட்டுக்குள்ளேயும் அவனை வராமல் பார்த்துக்கோ. நிறைவாக ஒரு கேள்வி நிறைவாக ஒரு கேள்வி. அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அப்படின்னு வைங்களேன். அந்த விளையாட்டில் 2026 தாவேகாவினுடைய ஒரு வரவுன்றது வந்து எந்த அளவுக்கு இந்த விளையாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்? நீங்கள் நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டீங்க. ஜெயிப்புங்கிறத தாண்டி ஒரு ஆழமான ஒரு பதிவுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த வரலாற்றில் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் என்ன மாதிரியான ஒரு பதிவை தாவேகா 2026 பதிவு இல்லை, நேற்று முன்தினம் வேளாங்கண்ணி கோவிலுக்கு என் நண்பன் போனான். அவனுக்கு பேர் ஆண்ட்ரோ. நாகர்கோவில் நகரத்தில் அருளானந்தா கிரானைட்ஸ்ன்னு ஒரு பெரிய கிரானைட்ஸ் வியாபாரி அவர், என் நண்பர். இந்த அதிமுகவில் நான் சேர்ந்த நேரத்தில் எல்லாம் அருளானந்தா கிரானைட்ஸை நாஞ்சில் சம்பத்து வாங்கிட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணாங்க, சொன்னாங்க. அவர் என் நண்பர். அவர் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணிக்கு போனார். ஆனால் நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, எங்கே பார்த்தாலும் தாவேகா தான். சரி, சாயங்காலம் ஃபோன் பண்ணுறாரு. அக்கரைப்பேட்டைக்கு வந்தேன், எல்லா மீனவர்களும் தாவேகா தான். நான் அக்கரைப்பேட்டை மட்டும் இல்லை தம்பி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீனவர்களும் தாவேகா தான். நிச்சயமா. ஆமாம். ஏன்னா குறிப்பாக அவங்க வீட்டு பிள்ளை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ விஜயே வந்துட்டு ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து வர்றவர் தானே? அது தெரியாது எனக்கு. ஆமாம், அவரே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அவரே வந்துட்டு ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து வரக்கூடியவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் அப்படின்னாரு. பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற முத்திரையர்கள் எல்லாருமே தாவேகா. இவர் கேன்வாஸ் ஒன்றும் பண்ணலை, எந்த வேலையும் பார்க்கல, விதைக்காமல் விளைந்து கிடக்கிறது. அறுவடை மட்டும் தான் செய்யணும், இப்போ செய்யணும். எனக்கு ஆச்சரியம். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த 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 சமூகத்தில் இருந்து ஒரு தலைவர் திமுகவிலையும் இல்லை, அதிமுகவிலையும் இல்லை. அவங்களுக்கு இந்த மனக்குறை இருக்கு. ஓகே, நமக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு ஆளை நமக்கு யாரும் தயார் பண்ணி தரலன்னு ஒரு குறை இருக்கு. அதை தாண்டி விக்கிரவாண்டி கூட்டத்தில் போகிற ஒரு அடி அடித்தார். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் போருக்கு போகும் பொழுது வாகை பூவை சூடி கொண்டு போனார்னார். பிடிச்சுக்கிட்டு அவர் பேசின பிறகு திருக்காட்டுப்பள்ளி, தஞ்சாவூரில் திருவையாருக்கு பக்கத்தில், அங்கே தான் பெரும்பிடுகு முத்திரையருடைய அரண்மனை இருந்துச்சு. அவர் அரசனாக இருந்தவர். எனக்கு ஒரு ஆள் தொடர்பு கொண்டு, பெரும்பிடுகு முத்திரை பிறந்த நாள் கொண்டாட போகிறோம், ஒரு தேதி தருவீங்களான்னு கேட்கலாம். அப்படியா? ஆமாம். அவர் கேட்டது ஒரு பேராசிரியர், ஜனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் பேராசிரியர். தேதி தாங்கன்னு கேட்குறாரு. இப்படி ஒரு விளைவுங்கிறாங்கல்ல, தாக்கம், வீச்சு, அது தம்பி விஜய் உருவாக்கிட்டார். அப்போ அது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். மதுரையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு தொகுதியும் அதிமுக வராது. ஓகே, மதுரையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் அதிமுக வாக்கிற்கு சத்தமில்லாமல் தாவேகாவுக்கு மடை மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா, இவர் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வந்தது தான் காரணம்.
அதனால் பெரிய மாறுதலை தம்பி விஜய், தலைவர் விஜய் செய்ய போகிறார். சிறப்பு சிறப்பு சார். உண்மையிலேயே உங்களோட உரையாடினது வந்துட்டு தாவேகா கட்சிக்குள்ளேயே பூந்துட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. இப்போ 2026 விஜய் விசஸ் ஸ்டாலின் அவர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்னு வைக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி உதயநிதியை முன்னாடி கொண்டுட்டு வரதுனுடைய விளைவு என்ன அப்படின்னா விஜய் விசஸ் டிஎம்கே இந்த ஒரு கேம்பெயின் தான் இருக்க போகுதுன்ற ஒரு பார்வை இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் விஜயையும் உதயநிதியும் என்னவாக வைத்து பார்க்கிறீர்கள்? ஏன்னா எல்லாருமே உதயநிதிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது, அரசியல் பாரம்பரியம், அரசியல் ரத்தம் பயங்கரமாக வேலை செய்யும் அப்படின்னு. விஜய் அரசியலுக்கு புதுசு. ஸோ இந்த ரெண்டு மலைகளும் ஒன்றா மோதும் போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து கரிகாலன் மாதிரி. அதையும் ஒரு கூட்டத்தில் சொன்னார். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சின்னவனாக இருந்தான். சின்னவன் தானேன்னு ரொம்ப இக்னோர் பண்ணாங்க. அந்த சின்னவன் என்று சொல்லி நிராகரிக்கப்பட்ட ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தான் போரில் வெற்றி பெற்றான். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் சின்னவர்னே சொல்லிட்டு இருக்காரு. யாரு? உதயநிதி அவர் சின்னவர்னு சின்னவர்னு சொல்கிறாங்க, அண்ணன் ஸ்டாலினை மன்னவருங்கிறாங்க. இப்போ ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் விஜய். ஒரு அரசியல் பலமான பின்புலம் உள்ளவர் உதயநிதி. ஆகவே மக்கள் செல்வாக்கு யாருக்குன்னா விஜய்க்கு. கட்சி மட்டும்தான் விஜய்க்கு பின்னாடி நிற்கும், மக்கள் பின்னாடி நிற்க மாட்டாங்க. உதயநிதிக்கு உதயநிதிக்கு ஓகே நிற்க மாட்டாங்க. இனி ஒன்று, ஒரு உதயநிதி என்பவர் அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் விஜய் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். இப்படி ஒரு கூட்டத்தை உதய் கூட்ட முடியாது. நிச்சயமா நிச்சயமா. ரோடு ஷோன்னு சொல்லிட்டு சிவகங்கைக்கு போனார். டீ குடிக்க ஒரு கடைக்கு போனார். டீ குடிச்சிட்டு இருந்தவன் அங்கேருந்து விலகிட்டான். சமூக நேரம் சுற்ற போகிறாங்க. அதனால இந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய்க்கு இருக்குது, அது தம்பி உதயநிதிக்கு இல்லை, இனி வருவதற்கும் வாய்ப்பு இல்லை.